ஓடி போயிட்டாருன்னு தானே இவங்க பிரச்சாரம். ஆனால் உண்மையில அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே திரு விஜய் அவர்கள் பக்கத்துல இருந்த, அவர் கூட இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளர் போன்ல எஸ்பியோ டிஎஸ்பியோ வந்து அதுல வந்து நீங்க உடனடியா போயிடுங்க, இங்க நிலவரம் கலவரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எந்த ரூட்ல திருச்சிக்கு போனன்ற ரூட்டையும் போட்டு கொடுத்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையில கரூர் மாவட்ட எல்லை வரையில போலீஸ் எஸ்கார்ட் வண்டி அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து அவரு வந்து மொபைல்ல பாத்துக்கலாம், நாங்க ஆதாரத்தெல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இது ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நாங்க ஓடி போயிட்டோம்ன்றாங்க. 3 மணி வரைக்கும் நாங்க கரூர் எல்லையிலே தான் நின்றுட்டு இருந்தோம். அப்ப எங்களை வந்து காவல்துறை அதிகாரிகள் உள்ள நுழைய விடல, என்ன புஷி ஆனந்த் இவங்களெல்லாம், நீங்க இங்க வந்தா கலவரம் ஆயிடும், நீங்க உள்ள வரக்கூடாது நாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, அதாவது தாவேக்காவினர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தாவேக்கா ஆதரவாளர்கள் தான் கொல்லப்பட்டது, மரணம் அடைஞ்சது நெரிசல்ல. இப்ப யாருக்காவது பாத்தியதை இருக்குது, உரிமை இருக்குது, நான் போய் பாக்குறதுக்கோ உதவுறதுக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அவங்களை யாரையுமே உள்ள விடாம போயிடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ், இந்த பக்கம் திமுக அன்பில் மகேஷ் சும்மா மின்னல் வேகத்துல வந்து உழறாரு. செந்தில் பாலாஜி சம்பவம் நடந்த சில நிமிடங்கள்ல ஆஸ்பத்திரிக்கு லைவ் போட்டுட்டு பேஸ்புக்ல வந்துட்டாரு. முதல்வர் வந்து தூக்கமே முடியல என்னால அப்படின்னு நள்ளிரவுல கரூர் போய் சேர்ந்தாரு. துபாய் போயிட்ட உதயநிதி ஸ்டாலின் அங்கிருந்து திரும்ப வந்து மலர் வலைய வச்சு திருப்பி துபாய்க்கு போயிட்டாரு. அப்ப ஒரு பக்கம் தாவேக்காவினர் பாதிக்கப்பட்டவர்களை அங்க வந்து பார்க்கவோ உள்ள வரவோ அனுமதிக்காத காவல்துறை, மறுபக்கம் ஆளுங்கட்சியை உள்ள விட்டு அனுதாபத்தை தேட பார்த்திருக்காங்கன்றது இப்ப தெளிவா தெரியுது.